ஹாய் மக்களே, இட்ஸ் சண்டே மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொங்கு ஸ்டைலில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. கொஞ்சம் ஆயிலில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வர வதக்கிடுங்க. பிறகு கருவேப்பிலை, தேங்காய், மஞ்சத்தூள் போட்டு வறுக்கணும். குழம்புக்கு முக்கியமாக டேஸ்ட் கொடுக்கறதே இது தாங்க. நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். கொஞ்சம் அரிசியும் கடலையும் போட்டு வறுத்து அரைச்சிக்கோங்க. அரிசி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தருன்னு அரைச்ச பிறகு அதில் வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படியே சைடில் கோழிக்கறியை உப்பு போட்டு வறுத்துக்கோங்க. பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை கரைச்சி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டு 3 விசில் விடுங்க. ஹஸ்பண்ட் சடனாக ஃபிஷ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. சரி என்ன பண்ணுறது, ஆசைப்பட்டுட்டாரே, எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஃபிஷ்ஷுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட ஆரம்பிச்சிட்டேன். டைம் இல்லைன்னா ஈஸியாக வேலையை முடிக்க மீன் மசாலாவை ட்ரை கன்சிஸ்டன்சியில் அப்படியே டிப் பண்ணி வச்சுருவேன். அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சைடில் அப்படியே குழம்புக்கு ஒரு தாளிப்பு போட்டாச்சு. சிக்கன் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம். அப்படியே ஃபிஷ் ஃப்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷோட அரோமா சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சைட் பை சைட் சிக்கன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி, பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி எல்லாமே வதங்கினதும் எண்ணெயிலேயே சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் போட்ட பிறகு அதுக்கு தேவையான உப்பு போட்டு கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வறுவல் ரெடி. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. இன்றைக்கி மீன் சாப்பாடு, நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ஊற்றி எங்களோட லஞ்ச் முடிச்சாச்சு. ஃபைனலி ஹஸ்பண்ட் ஹாப்பி பண்ணாச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.